நான் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு டெடிகேஷனாவும் சின்சியராவும் இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாக்குறதுக்கு முன்னாடி என்ன உங்க வீட்டு பிளான் வச்சு ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. எல்லாரும் ஸ்டாண்ட மேப் பார்க்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் எடிட்டிங் பண்ணிட்டு பைக் ஓட்டின்னு போவேன். சரி, பந்தய ஆரம்பிச்சு இன்னைக்கு நாள் 9. ஒரு குட்டி கதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இப்படி ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு யார்கிட்டயுமே சொல்லல. நான் ஸ்டார்ட் பண்ணா யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, யார் என்கரேஜ் பண்ணுவாங்க, யார் மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்ல. ஸ்டார்ட் பண்றோம், ரெகுலரா வீடியோ போடுறோன்றது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்தது. நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது. எப்படி எடிட் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், எப்படி போட்டா வியூஸ் போகும்னு. ஜிம்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம்லாம் இல்ல. ஜிம் வந்த பிறகுதான் பழக்கம். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடும்போது நிறைய தப்பு பண்ணி வச்சிருந்தேன். அந்த நண்பர் தான் எடிட்டிங்ல பண்ண தப்பு, வாய்ஸ் ஓவர்ல பண்ண தப்பு எல்லாம் சரி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணு ஒவ்வொரு நாளும் என்ன மோட்டிவேட் பண்ணுவாப்ல. நான் டெய்லி போஸ்ட் போட்டு ஜிம் போகும்போது என்ன பார்த்த உடனே ப்ரோ வீடியோ சூப்பர், வீடியோ மச்சான்னு சொல்லி சொல்லி என்ன என்கரேஜ் பண்ணுவாரு. இந்த மாதிரி உங்க லைஃப்லயே யாராச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி ஒரு 3-4 பேர் ஜிம்ல இருக்காங்க. இவ்வளவு நேரம் ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இருந்தல, அவர் தான் இவரு. இவரும் கூடிய சீக்கிரம் ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு பேசி இன்னைக்கு நாளே முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வேற தலைப்போட 4:10 பாக்குறேன். மகிழ்ந்துரு. பாய் பாய்.